4 சிலைகளுக்கும் தனித்தனியாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இவற்றுக்கிடையான இடைச்சுவர்கள் தற்போது சிதைவடைந்து காணப்படுகின்றது. இங்கே சரிவான கூரை அமைக்கப்பட்டிருந்துள்ளது. அதனை தாங்கிய தூண்கள் பொருத்தப்பட்டமைக்கான துவாரங்கள் நிலத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. கல்விகாரை புத்த சிலைகள் மகாஜான எண்ணக்கருவை எடுத்துக்காட்டும் வடிவங்களாக உள்ளதாக ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கல்விகாரையானது பௌத்தர்களின் ஒரு தேசிய சொத்தாக காணப்படுகின்றது. அடுத்து நாம் இந்த புத்தர் சிலைகளை ஒவ்வொன்றாக அவதானிப்போம். முதலாவதாக இருக்கும் அமர்ந்த நிலை புத்தர் சிலையை பார்ப்போமானால், இலங்கையில் காணப்படும் புராதன புத்த சிலைகளுக்கு இல்லாத சிறப்பு ஒன்று இந்த புத்த சிலைக்கு காணப்படுகிறது. அது என்னவென்றால், இந்த புத்த சிலையின் பின்னணியிலே தோரண அலங்கார அமைப்பு ஒன்றினை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அந்த அலங்கார தோரண அமைப்பை பின்னர் பார்ப்போம். இந்த அமர்ந்தநிலை புத்த சிலையின் உயரத்தை பார்ப்போமானால் 15 அடியாக உள்ளது. வீராசன முறையிலே கால்களை வைத்து அமர்ந்துள்ளார். கைகள் தியான முத்திரையை காட்டி நிற்கின்றது. இச்சிலையின் முகம் வட்ட வடிவமானது. நீண்ட காது, பாதி மூடிய கண்கள், புத்தர் பெருமானின் பெருங்கருணை, சாந்தத்தன்மை என்பவற்றை இச்சிலை காட்டி நிற்கின்றது. வெலஞ்சுழியான சற்று ஆழமான தலைமுடி சுருள் காட்டப்பட்டுள்ளதோடு தலையிலே மெல்லிய உச்சி குடுமியும் காணப்படுகின்றது. இடது தோளினை மூடும் வண்ணம் காவியுடை போர்த்தப்பட்டுள்ளது. இந்த காவியுடையில் அழகாக இரட்டை கோடுகள் மூலம் ஆடை மடிப்பு காட்டப்பட்டுள்ளது. காவி உடையானது உடலுடன் ஒட்டிய தன்மையாக உள்ளது. அடுத்து புத்தர் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை பற்றி பார்ப்போமானால், ஆசனத்தின் மீது விரிந்த தாமரை ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது. ஆசனத்தின் கீழே வஜிராசனத்துக்குரிய வஜிர குறியீட்டு அலங்காரமும் சிம்மாசனம் என காட்டும் சிம்ம வடிவமும் புடைப்பு முறையில் செதுக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இவ்வாறு பல ஆசனங்கள் கொண்ட கலப்பு ஆசனமாக காணப்பட்டாலும் இதனை வஜிராசனம் எனவே அழைக்கின்றனர். அதாவது தரம் 11 பாடப்பிறப்பிலே வஜிராசனம் என்று தரப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த அமர்ந்த புத்த சிலையின் பின்னணியில் உள்ள சிறப்பான தோரண அமைப்பு, இதற்கு உரிய தோரண அமைப்பினை பார்ப்போம். புத்தர் சிலையின் இரு பக்கமும் நிலைக்குத்தான 2 தூண் செதுக்கல்கள் உள்ளது. இத்தூண்களின் மீது அரைவட்ட வில்வளைவான தோரணம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வில்வளைவு தோரணம் மலர்ந்த 10 தாமரை மலர்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. மேலும் பார்க்கும்போது வில்வளைவின் இரு பக்கமும் ஒரு பக்கம் 2 விமானமும் மறுபக்கம் 2 விமானமும் படி 4 விமானங்கள் காணப்படுகிறது. அவற்றினுள் அமர்ந்த நிலையான புத்தர் வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். வில் வளைவினுள் தரையின் பின்னால் நீள்வட்ட ஒளிவட்டம் உள்ளதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. தோரணத்தின் நிலைக்குத்தான தூண்களின் இரு பக்கமும் சிறுபுடைப்பு முறையிலான மகரவாய்கள் ஒரு பக்கம் 3 வீதம் 6 செதுக்கப்பட்டுள்ளது. மகரத்தின் வாயிலிருந்து சிங்கங்கள் பாய்வது போல இருப்பது சிறப்பான செதுக்கலாக காணப்படுகின்றது. அடுத்து இந்த விகாரின் முதலாவதாக உள்ள அமர்ந்த நிலை புத்தர் சிலை பற்றி அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறியுள்ளனர் என பார்ப்போமானால், புத்தபெருமான் புத்தர் நிலையை அடைந்த பின்னர் ரத்னாகாராயினுள் 4வது வாரத்தை கழித்த விதம் இச்சிலையினால் காட்டப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இது மகாயான பௌத்த எண்ணக்கருவிற்கு அமையவாகவே செதுக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சந்திர விக்ரமசிங்க அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக இங்கே புத்த சிலையின் இரு பக்கமும் உள்ள சிறிய 4 விமானத்தினுள்ளும் 4 தியான நிலை புத்த சிலைகள் மற்றும் பிரதான புத்த சிலையுடன் சேர்த்து மொத்தமாக 5 புத்தர் சிலைகள் காட்டப்படுவதால் இது மகாயான பௌத்தத்தை குறிப்பதாக கூறுகின்றார். எவ்வாறாயினும் சிம்மாசனத்தில் உள்ள வஜிர குறியீடுகள், மகர வடிவ அலங்காரங்கள், தோரண வடிவம் என்பன மகாஜான பண்புகளை எடுத்துக்காட்டும் அம்சங்களாகவே உள்ளன. மாணவர்களே, நீங்கள் இதுவரை பார்த்த புத்த வடிவமானது கல்விகாரின் முதலாவது அமர்ந்த நிலை புத்தர் வடிவமாகும். அடுத்து நாம் பார்க்க போவது
பொலனறுவை கல்விகாரை வித்தியாதார குகையில் உள்ள அமர்ந்த நிலை புத்தர் சிலை. இது 2வது அமர்ந்த நிலை புத்தர் சிலை ஆகும். அதாவது இது வித்தியாதார குகையிலே காணப்படுகின்றது. கல்விகார சிலைகளுள் வித்தியாதார குகை புத்தர் சிலைகளுக்குள்ள சிறப்பு என்னவென்று சொன்னால், அதற்கென அமைக்கப்பட்ட தனி குகையிலே இது காணப்படுகிறது. இக்குகை இயல்பான கல்லை குடைந்து நிர்மாணிக்கப்பட்ட பெரிய குகையாகும். இக்குகை அறையானது சிறிய சிலைமனை ஒன்றின் அமைப்பில் காணப்படுகிறது. சுவரில் புலனறுவை காலத்துக்குரிய ஓவியங்கள் காணப்படுகிறது. இதில் புத்தர் நிலையடைந்த சந்தர்ப்பமும் அச்சந்தர்ப்பத்திலே வருகை தந்த பிரமனும் தெய்வங்களும் இங்கே வரையப்பட்டிருப்பதாகவும் தற்போது எஞ்சியுள்ள ஓவியங்கள் மூலம் அறிய முடிவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள அமர்ந்த புத்தர் சிலையின் உயரம், அதாவது வித்தியாதர குகையில் உள்ள அமர்ந்த புத்தர் சிலையின் உயரம் 4 அடி 7 அங்குல உயரமாக உள்ளது. இச்சிற்பம் வீராசன முறையில் அமர்ந்துள்ளது. கைகள் தியான முத்திரையும் வட்ட வடிவமான முகமும் நெற்றி ஒழுக்கமாகவும் பாதி மூடிய கண்களும் இம்முகத்தினால் புத்தபெருமானுடைய பெருங்கருணை சாந்தம் போன்ற இயல்புகள் வெளிக்காட்டப்படுகிறது. பலஞ்சுழியான தலைமை சுருள்களும் உச்சியில் மெல்லிய குடுமியும் உள்ளது. உடலுடன் ஒட்டியவாறு காணப்படும் காய் உடையில் இரட்டை கோடுகளால் ஆடை மடிப்பு காட்டப்பட்டுள்ளது. தலையின் பின்புறம் ஒளிவட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தபெருமான் அமர்ந்துள்ள ஆசனம் செவ்வக வடிவிலே காணப்படுகின்றது. தாமரை வடிவ செதுக்கலின் மீது அமர்ந்துள்ளார். இவ்வாசனத்தில் வஜிர குறியீடும் சிங்க உருவங்களும் உடைப்பு முறையிலே செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இரு தூண்கள் சிலையின் இருபுறமும் செதுக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் சிறிய தோரணமும் உள்ளது. அதன் மேற்பகுதியிலே பார்ப்போமானால் மேற்பகுதியை விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. பிரம்மா குடையையும் விஷ்ணு சங்கையும் தாமரையையும் தாங்கியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இரு உருவங்களிலும் முன்கைகளால் அஞ்சலி முத்திரை காட்டப்பட்டது. அவருடைய கைகளில் அஞ்சலி முத்திரையை காட்டி நிற்கின்றது. சிலையின் இரு புறங்களிலும் திரிபங்க நிலையில் அமைந்தவாறு சாமரை வீசும் இரு வித்தியாதாரர்கள் சிற்பங்களை செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். புத்தர் சிலையின் இருபக்கமும் திரிபங்க நிலையிலே வித்தியாதாரர்கள் சாமரை வீசுவது போன்ற சிற்பம் அழகாக செதுக்கப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலைக்கு இருபுறமும் உள்ள தூண்களுடன் இணைந்ததாக இரு முன்னன்கால்களையும் தூக்கி கொண்டு நிற்கும் இரு சிங்கங்களும் உள்ளது. இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலா புத்தர் சிலையின் தலைக்கு மேல் பகுதியை நாங்கள் பார்ப்போமானால் அழகிய குடை வடிவம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வித்தியாதார குகை புத்தர் சிலை பற்றி வித்தியாதார குகையில் உள்ள புத்தர் சிலை பற்றி பேராசிரியர் சரச்சந்திர விக்ரமசிங்க என்ன கூறுகிறார் என்று பார்த்தோமானால், நிசின்ம பட்டிம என்னும் குகையே இதுவென கூறுகின்றார். அதாவது மகா வம்சத்திலே நிசின்ம பட்டிம என்ற ஒரு குகை இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அந்த குகை தான் இதுதான் அந்த குகை என்று கூறுகின்றார். அதற்கான பொருள் என்னவென்றால் அமர்ந்த நிலை சிலைமனை. நிசின்ம பட்டிம என்றால் அமர்ந்த நிலை சிலைமனை என்பது அதன் பொருளாகும். நாம் அடுத்து கல்விகாரையில் உள்ள நின்ற நிலை புத்தர் சிலை பற்றி பார்ப்போம். பாறையினுடைய உயர்ந்த பகுதியை பயன்படுத்தி இந்த நின்றநிலை புத்தர் சிலையானது அதி புடைப்பு முறையில செதுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. பாறையின் அந்த தொடரான பாறையில உயரமான பகுதியை பயன்படுத்தித்தான் நின்றநிலை புத்தர் சிலையை செதுக்கி உள்ளார்கள். இதன் உயரத்தை பார்க்கும்போது 22 அடி 9 அங்குலமாக காணப்படுகின்றது. இடதுகால் முழங்காலை சிறிது மடித்து தலையை உயர்த்தி வைத்திருப்பதன் மூலம் சிற்பத்திலே மூவளைவு அல்லது திரிபங்க நிலை வழிகாட்டப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இச்சிற்பத்திலும் வட்ட வடிவான முகமும் ஒடுக்கமான நெற்றியும் அரைவாசி மூடிய கண்களும் புத்தபெருமானின் பெருங்கனை சாந்தம் போன்ற இயல்புகளை இந்த புத்த சிலையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தலையிலே சுருண்ட கேசம், ஊடுருவி காட்டும் வகையில் காவி உடை மடிப்புகள் மெல்லியதாக காட்டப்பட்டுள்ளது. புலனறுவை காலத்துக்குரிய வகையில் இரட்டை காவி உடை மடிப்பு இங்கேயும் காட்டப்பட்டுள்ளதை காணலாம். கல்விகாரை சயநிலை புத்தர் சிலைக்கு அருகிலே அமைந்துள்ளமையால் இந்த நின்ற நிலை சிற்பத்தினை
புத்தரின் சீடர் ஆனந்தருடையது என்னும் கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தபெருமானின் உதவியாளரான ஆனந்த சேரர் புத்தரது பரிநிர்வாணத்தின் போது, அதாவது இறப்பின் போது புலம்பும் விதம் காட்டப்பட்டுள்ளதாக கருதுகின்றனர். அதற்கமைய இச்சிலை காட்டப்பட்டுள்ள முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை என அழைக்கப்படுகிறது. எனினும் இது பத்மாசனத்தில் நிற்பது போல் அமைந்துள்ளமையால் அது புத்த பெருமானுடையதே என ஆய்வாளர்களான பரணவிதான எல் ஹொரஹாட் என்போர் கூறுகின்றனர். ஏனென்றால் தெய்வீக வடிவங்கள் மாத்திரமே தாமரை மலை மீது இருக்குமா போன்று காட்டப்படுமா. ஆகவே ஏனையோரின் துக்கத்தின் போது மனமுருகும் புத்த பெருமானின் கைகளால் காட்டும் முத்திரையான பரதுக்க முத்திரையே இது என கூறுகின்றனர். இந்த கைகளை அணைத்தவாறு காணப்படும் இந்த முத்திரை பரதுக்க முத்திரை என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நீங்கள் இதுவரை கல்விகரையில் உள்ள நின்ற நிலை புத்தர் வடிவத்தை பற்றி பார்த்தீர்கள். அடுத்து 4வதாக கல்விகரையில் உள்ள சயன நிலை அல்லது உறங்கு நிலை புத்தர் சிலையை பற்றி பார்ப்போம். இது 4வதாக உள்ள சிலை. அடுத்து 4வதாக கல்விகாரையில் உள்ள சயன நிலை அல்லது உறங்கு நிலை புத்தர் சிலையை பற்றி பார்ப்போம். இது 4வதாக உள்ள புத்தர் சிலை கற்பாறையின் உயரம் குறைந்த நீளமான பகுதியை பயன்படுத்தி இச்சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இங்கு இடது கை உடலுடன் நீட்டியதாகவும் வலது கையை மடக்கி தலைக்கும் தலையணைக்கும் இடையில் வைத்துக்கொண்டு உறங்குவது போன்று செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பமானது 46 அடி 4 அங்குலம் நீளம் கொண்டதாக அமைந்துள்ளது. இப்புத்தர் வடிவம் மிகுந்த தத்துருவமாக இயற்கை தன்மையுடன் செதுக்கப்பட்டுள்ளது. மென்மையான காயுடையின் ஊடாக ஊடு தெரியும் உடல் அழகு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். ஆடை மடிப்பிற்கு இரட்டை வரிகளால் வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. புறநை கால சிற்பங்கள் அனைத்திலுமே இரட்டை வரிகள் ஆடை மடிப்புக்கு காணப்படுகின்றது. உறங்கும் உடல் அமைப்பை காட்டும் வகையிலே அதன் தசை அமைப்பு சிற்பியினால் சிறந்த வகையிலே செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். அதைவிட புத்தரின் தலை வைக்கப்பட்டுள்ள தலையணையானது தலையின் பேரத்தினாலே அது அமர்ந்து காணப்படுவதனை கருங்கலிலே சிற்பி அழகாக சிறந்த நுணுக்கமான முறையிலே செதுக்கி காட்டியுள்ளார். இது சிற்பியினுடைய திறமையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. அடுத்து தலையணையில் தாமரை வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் பாதி மூடிய கண்களுடன் புன்சிரிப்புடன் கூடிய சாந்தமான முகத்துடன் உறங்கும் புத்தரனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்புத்தர் சிலையினை பரிநிர்வாண புத்தர் சிலை என அழைக்கின்றனர். ஏனெனில் உறங்கும் புத்தரின் பாதங்களில் ஒன்று பின்னோக்கி அமைந்துள்ளமையால் பரிநிர்வாண நிலையை குறிப்பதாகவும் தற்கால ஆய்வாளர்கள் இந்த புத்தர் உறங்கும் நிலையை குறிப்பதாகவும் கூறுகின்றனர். இச்சிலையில் உயரிய கலைநுட்பம் காட்டப்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி மாணவர்களை, இவ்வாறாக காணப்படும் கல்விகாரை புத்தர் சிலைகளின் பொது பண்புகளை பார்ப்போமானால் இவை புத்த சமயத்தின் ஒரு பிரிவான மகாஜான பௌத்த பண்புகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. புத்த சமயத்திலே 2 பிரிவுகள் உள்ளது. அதாவது தேரவாதம், மகாஜானம் என்று. அதில் மகாஜான பண்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. ஒரு பக்கத்தை மறைக்கும் உடலோடு ஒட்டிய காவி உடையில் இரட்டை கோடுகளால் ஆடை மடிப்பு காட்டப்பட்டுள்ளது. புலரை காலத்தில் உள்ள புத்த சிலைகளை கூடுதலாக
கண்கள் அரைவாசி மூடியவாறு இரட்டை கோடுகளால் இரட்டை மடிப்புகளை காட்டுவது அது ஒரு பொது பண்பாக காணப்படுகிறது. வட்ட முகம், அரைவாசி மூடிய கண்கள், நீண்ட காதுகள், சுருள்முடி, உச்சி குடும்பி போன்றனவும் இந்த புத்த சிலைகளில் உள்ள பொது பண்பு. இந்த 4 புத்த சிலைகளில் உள்ள பொது பண்புகளாக இவை காணப்படுகின்றது. மாணவர்களே, மிக நீண்ட இந்த பாட அலகினை தொடர்ந்து கேட்பதால் விடயங்களை கிரகித்து கொள்ள முடியாவிட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டு குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடலகிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.